ஆதி கணநாத அருள் முப்புறம் எரித்த முக்கனின் மைந்தா சண்முகா சரவணா பிரணவபுரியாமனை தலைகொட்டி சிறவைத்தவா தேவாதி தேவனின் தொழிலித்தவா தேவக்குஞ்சநாயகா திருப்பங்கரி வேடவா செண்டுகுமரா அடியாள் நினைவதாக உன்னை நினைத்து மழை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை என்று விதம் வருகா அருவம் உருவாய் அனதை படவாகி பிரம்மவாணி பிளமதொருமேனியாகி கண்முறை ஆறும் கரங்கள் பன்னெண்டும் கொண்டு ஒரு திருமணாயை வந்து உரித்த நாடும் இந்நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பிக்கிறேன் முருகா முருகா முருகா. சத்தியம் சிவம் சுந்தரம் அழகன் முருகனிடம் ஆசை
அரங்க மேடையில் பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி கவிதா அவர்களுக்கு ரஞ்சித் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பூமாலை சூட்டப்படுகிறது. ஒத்துக்குவாமா சும்மா ஓடி போயிருங்க. பூமாலை அணிவித்து பொன்னடை போர்த்திய ரஞ்சித்தார் குடும்பத்தவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய கிராம மக்களுக்கும் எனது சார்பம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் பாட சூளமும் பாட இருசடை மீதரு கங்கையும் பாட ஆடுகிறானடி தில்லையிலே. உலகனும் மாபெரும் மேடையிட்டார் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தார். உலகனும் மாபெரும் மேடையிட்டார் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தார். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றார். அம்பலத்தரசன் ஆடுகின்றானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. தந்தையும் தாயும் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடிய ஆட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே. பெண்ணுக்கு ஏனோ ஆசை கொண்டார். பிறப்படி தன்னையே தாங்கிக் கொண்டார். ஏனோ ஆசை கொண்டான் அவன் பிறப்படி தன்னையே வாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அவன் மதுரையில் ஆடிய ஆட்டவன் மதுரையிலாடிய ஆண்டவன் ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே திங்களும் பாட சுழலும் பாடு திங்களும் பாட சுழலும் ஆடு இருசடை மீதரு கங்கையும் பாட ஆடுகின்றானடி தில்லையிலே. நன்றி 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 நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி விட. என் பேர் வள்ளி. வள்ளியோட நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தோமையினால் சிற்றூர் போட்டும் வேடுவ தலைமிக்க மகளாவும் நன்னி மோகினியை தாயாவும் உடன்பிரவாசவர்கள் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கிமார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தவனுடைய 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் மறங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டதால் எனக்கு வள்ளி என்றும் கடனை வேங்கி பூங்குரத்தி பசுங்கிழியான்னு செல்லமாக கூடுவாங்க. என்னமோ என் தலையெழுத்து 2ஆம் தரமா வருதுங்கிற மாதிரி இந்த பொம்பளை ஆளுகளுக்கெல்லாம் என்னைய பார்த்தா எப்படித்தான் தோணும்னு தெரியல. உரிச்சிருக்கிற பாய ஒரு சுருட்டு
நான் வர வரைக்கும் காத்திருந்து யாரு சுருட்டு குடிக்கிறா அந்த பாய ஒரு சுருட்டு நீங்க ஒருத்தர் அதுலயே ஞாபகத்துல இருங்க. பாய ஒரு சுருட்டு. நல்ல வேளை இன்னைக்கு ஆம்பளை யாரும் உதறல துண்ட, இல்லாட்டி முன்னாடி உட்காந்து துண்ட ஒரு உதறு இருக்கிற மண்ணெல்லாம் என் வாயில விழுகிற அளவுக்கு உதறிட்டு நாங்க என்ன இதை பார்க்கவா வந்தோம்? கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்டதையெல்லாம் கட்டிப்புடிடா அப்படிங்கிற காதல் காட்சியை பார்க்க வந்தோம். பார்த்துட்டோம் கிளம்பி எல்லாரும் போயிருவாங்க. ஆமா பரவாயில்ல. இன்னைக்கு ஆமா இவ்வளவு பேர் இருந்து என்னையும் பார்ப்பதற்கு இத்தனை பேர் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா ஊர்லயும் சம்போன்னு வருவார் என்னை கட்டிக்க போறவர். அம்போன்னு விட்டுவிட்டு 50 பேர் வீட்டுக்கு போயிருவீங்க. ஆனா இன்னைக்கு போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த நாடகமே இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகனாக கூடிய எம்பெருமான் முருகனுக்காக நடத்தக்கூடிய இந்த நாடகம் இல்லையா? புதுமுகமாக அறிமுகமாக இன்னைக்கு எங்கள் கலையுலகத்தின் வாரிசாக ஒரு புது வரவு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாங்கள் எல்லாம் எவ்வளவு வரவேற்கிறோமோ அதே போல நீங்களும் எங்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல அந்த வரவேற்பை வாழ்வு கொடுத்து, ஏன்னா ரசிகர்களாக கூடிய நீங்க ரசித்து நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நாங்கள் அடுத்த மேடை போக முடியுங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு அந்த ரஞ்சித் சகோதரனுக்கு ஆண்டாண்டுகளுக்கும் அந்த ஆதரவு என்றைக்குமே நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த ஊரினுடைய தெய்வத்தை வணங்கி கொண்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசி மரலும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா குட்டுப்பட்டாலும் மோதிர வரல குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அருமையான ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து எனது அருமை மாமா TM பாலமுருகன் அவர்களுடைய அந்த கையினால் அவர் அந்த பாடத்தை வாங்கி இன்னைக்கு அரங்கேற்றம் செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லதொரு இடத்தையும் நல்லதொரு வாழ்வாதாரத்தையும் பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா சிறுபுழையிலேருந்து எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர் எங்கள் மாமா. எத்தனையோ அதாவது சொல்லக்கூடிய சிஷ்யமார்களை உருவாக்கியிருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும் நல்லதொரு வாழ்வாதாரமும் நல்ல ஒரு பேரும் புகழும் இந்த மேடையிலிருந்து தொடங்கட்டும் ஆரம்பமாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா எவ்வளவுதான் நாகரிக காலம் வந்தாலும் கூட அழியாத கலை என்று சொன்னால் அது நாடக கலையாக கூடியது. 4 பேர் உட்கார்ந்து பார்த்தாலும் கூட தெய்வத்திற்காக நடத்தக்கூடிய இந்த நாடகமாக கூடியது என்னைக்குமே இது அழியா செல்வம் பெற்ற இந்த கலையாக கூடியதில். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் நவநாகரிக காலத்தில் ஏன் நம்ம நாடகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்காது. இந்த நாடகத்தை இனி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இதை பயின்று நிச்சயமாக எல்லோரும் இது வர வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு விதமான ஆசையாக இருந்தாலும் கூட நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஆசை இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை கற்றுக்கணும். இந்த நாடகக்கலை என்றுமே அழியாத ஒரு சொத்தாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எல்லா விதமான தொழிலுக்கு சென்றாலும் கூட இதையும் கையில் எடுத்து கலைத்தொழிலை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கலை அழியாது, கலாச்சாரம் அழியாது என்று சொல்லிக்கொண்டு நான் அந்த முருகனைத்தான் அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். அதனால என் கல்யாணத்துக்கு இப்படியே இருந்து விடிய காலையில் எல்லாரும் அச்சதை கொடுப்பீங்க அப்படின்னு அந்த ஆசையோட நம்பிக்கையோட அவரை நம்பி நான் வந்திருக்கிறதுனால நம்பிடுவோமா? திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம். ஏன்னா அந்த பங்குனி உத்திரம் வந்தாலே பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் ராமனுக்கும் சீதைக்கும் நடந்தது பங்குனி உத்திரத்திலே, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்திரத்திலே, தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்தில். அதாவது உத்திரம் தொடங்கி அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தது பொழுதும் கூட விடிந்தால் திருப்பரங்குன்றத்திலே திருக்கல்யாணம். இன்னைக்கு அழகாக அற்புதமாக இன்னைக்கு மேடை ஏறி எல்லோரும் இதை நாடகம் என்று நினைக்கிறார்கள், வள்ளி திருமணம்னு நினைக்கிறாங்க. இது வள்ளி திருமணம் என்பதை காட்டிலும் வள்ளி திருக்கல்யாணம். ஏன்னா மனிதனும் திருமணம் செய்து கொண்டால் அதுக்கு பேர் திருமணம், அதுவே தெய்வத்துக்கு நடந்தால் அது திருக்கல்யாணம். அப்ப எல்லா ஊர்களையும் வரிக்காசை போட்டும் நேர்த்திக்கடன் நாடகமாக நடத்துகின்ற பொழுது இது திருமணமாக இல்லாது திருக்கல்யாணமாக நினைத்து இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்குள்ள தோஷம் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகமான விஷயம். அதனால திருப்பரங்குன்றத்துக்கு போய் பார்க்க முடியாதவங்க எல்லாம் விடிய காலையில உங்களுக்காகவே அழகான இந்த திருக்கல்யாணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க. வள்ளியும் முருகனும் மாலை மாற்றக்கூடிய காட்சியை பார்த்து முருகன் கொண்டு வரக்கூடிய அந்த வேலை பார்த்து ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நீங்க வேண்டிய வரங்களை கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த வேண்டுதலை வழங்குவார் என்பதுதான் உண்மையான விஷயம். இது ஒரு ஐதீகமான விஷயம் அப்படிங்கறதுனால காதல சொல்லிடுவோமா? உன்னை தானே ஒரு பூவெடுத்து வேலனுக்கு மாலையிடு தொடுத்து ஒரு
கோலமிடு உன்னை தானே பஞ்சமின்றி நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து நீ தொடுத்து ஒரு கோலமிடு உன்னை தானே மலரின் கதவுண்டு திறக்கின்றதா மௌனம் திடீர துடிக்கிறதா அமுதங்க சுரக்கின்றதா இதுவே நம் வாழ்வின் முறையானதா முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குடித்தானே முத்தம் கொடுத்தானே அதை முத்து குளிப்பானே இதழுக்கு இதழ் தந்தானே பிடித்தாள் முத்தம் எடுத்தாள் முத்தம் எழ முத்தம் போடுவோம் உன்னை தானே ரங்கையரை நம்பி வந்தாய் மானே உலகம் எனக்கு இங்கு விளங்காதது உறவே நமக்கு விளங்காதது அடடா முந்தானே சிறகானது அதுவே என் வாழ்வின் துணையானது தாய் ஒன்றி மேலே குறிஞ்சி பூவாய் முளைத்தாயே மாலை ஒன்றின் மேலே பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னை தானே நம்பி வந்தாய் மானே பூவெடுத்து வேலனுக்குள் மானே தடுத்து ஒரு கோலமிடு உன்னை தானே இப்படி என்னுடைய காதல் இருந்தாலும் கூட இன்னும் என் காதலாக கூட இந்த வானிலை பறக்கின்ற அந்த மின்னிலாவும் நட்சத்திரங்களையும் போல ஆமா அருமையான ஒளிபெருக்கி பேர் என்னன்னா பிரியா 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 ஆமா பிரியா ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் புரியக்கூடிய ஊழியர்களுக்கும் எங்களது சார்பம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நாள் ஆச்சு மாயக்குளம் மாதவனை பார்த்து நிஜமா தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குமா கூடவே இருக்கும் ஆமாம் கூட இருக்கும் அப்புறம் ஒரு 85 வருஷம் இருக்கும் ஏய். அதனால் மீண்டும் மாயக்குளம் மாதவனை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு இருந்து ஆமாம் ஏன்னா கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆமாம் எல்லாருக்கும் வாட்ச் பண்ணாலும் கூட ஏன்னா சட்டம் போட்டிருக்கிறாங்க அதனால் ஏன்னா யூடியூப்பே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் நாங்களெல்லாம் எங்களுக்கு ஏன்னா எல்லா ஊர்லேயுமே சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் காசு கொடுத்து யூடியூப் எடுத்து எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்டு என்பதனால அதை முழுவதுமாக எங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லிக்கொண்டு கமெண்ட் செக்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு ஆமாம் யூடியூப் எடு ஏன்னா எங்கள் பிரச்சனை நமக்கெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை ஏன்னா போற்றுவார் போட்டட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்பது போல் சில பேர் நல்ல கமெண்ட் போடுவாங்க சில பேர் கெட்ட கமெண்ட் போடுவாங்க அதனால் அது தவிர்ப்பதற்காக அதை சொன்னோம் அதனால் அன்பு அண்ணா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுமத்தின் சார்பும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக எங்களுக்கு உணவளித்த குடும்பத்தாரவருக்கும் மீண்டும் எங்களது ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்துல இன்னும் காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் வாணிகை வானிலே ஒரே வெண்ணிலா. காதல் மேகத்தை, கவிதை தாரகை, ஊர்வலம்
பக்க மேளங்கள். ஏன்னா கல்யாணி மாமா மாதிரி ஆளுக வந்தால் தான் இந்த பாட்டெல்லாம் பாட முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. எங்கேயாவது விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம போய் நடுத்தருவில் உட்காந்துக்கணும். அதனால் எங்களையெல்லாம் விடாது பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய அருமை மாமா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் அருமை கொழுந்தனார் சேதுராஜன் அவர்களுக்கும் எனது அருமை மருமகன் டேனியல் ராஜ் அவர்களுக்கும் எனது அருமை சகோதரர் ஐயோ ஆமாடா மறந்து எனது அருமை மருமகன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் எனது அருமை தம்பி நாகராஜ் அவர்களுக்கும் எனது சார்பம் எங்களது கலை குடும்பத்தின் சார்பம் நன்றி கிடந்த வணக்கம். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? அதனால குழம்புது. அதனால எனக்கு கொஞ்சம் காதல விறுவிறுன்னு கொண்டு போவோமா? அதனால அப்புறம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதனால காலில் சலங்கை கட்டியது போல ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒளி நன்றி 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 நன்றி. ஏன் எல்லாரும் கை தட்டலாமே? நல்லா தட்டுங்க. பொம்பளை எல்லாம் நல்லா கை தட்டுங்க. தட்டுங்க தா. ஏன் கை வலிக்கும்? அதானே அப்படி தட்டுங்க. கை தட்டுறதுக்கு காசு கொடுக்கணுமா என்ன? அது சரி. அப்ப நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. என்னது இல்ல நாடகம் நல்லா தானே இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா தானே இருக்கு. பள்ளி நல்லா இல்லையோ? அவன் கிடைக்கான் கருவாப்பைய. அவனையே பார்க்கும்போது என்னைய பார்க்க மாட்டாங்களா? அந்த கருவாயனை பார்க்கும்போது என்ன பார்க்க மாட்டீங்களா என்ன? இருக்கட்டும், 2 ஆளும் கூட. ஏன்னா இந்த கை தட்டுவதை கூட முன்னோர்களாக கூட
நல்ல ஒரு பழக்க வழக்கமாக மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியம் அறிவியல் ரீதியாம் கூட இந்த அழகான இந்த கைத்தட்டுதலை எதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு முளைப்பாரியை வைத்துக்கொண்டு விடிய விடிய கையை தட்டுறோமே, ஏன் தட்டுறோம், எதுக்கு தட்டுறோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சு தட்டுறோமா? கிடையாது. எல்லாரும் தட்டுனாங்க, சொல்லி வச்சாங்க, சாமி முன்னாடி போய் கும்மியை கொட்டிக்கிட்டு அப்படியே விடிய விடிய கையை தட்டணும் அப்படின்னா அது சாமிக்கு நல்லதுன்னு நினைச்சு என்ன பண்றோம், எல்லாரும் போய் கையை தட்டுறோம். ஆனா அங்கதான் சூட்சமத்தை வைத்தான் தமிழனாக கூடியவன் நம்முடைய மூதாதையர்கள். சும்மா போய் கையை தட்டுனா யாரும் தட்டுவாங்களா? தட்டுங்கன்னு சொன்னாலே யாரும் தட்ட மாட்டேங்கிறீங்க. போய் விடிய விடிய போய் கையை போய் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துட்டு முளைப்பாரி முன்னாடி தட்டுங்கன்னு யாரும் தட்டுவாங்களா? தட்ட மாட்டாங்க. அதனாலதான் தெய்வத்துடைய பெயரை சொல்லி தெய்வத்திற்காக வேண்டுதல் என்ற பெயரில் கும்மி கொட்டக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடிய விடிய கையை தட்ட சொல்றாங்க. இந்த இரண்டு கரங்களை ஓங்கி தட்டுகின்ற பொழுது ஒரு மனிதனாக கூடியவனுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏதாவது நோய்கள் இருந்தது என்று சொன்னால், கெட்ட அணுக்கள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், அந்த விடிய விடிய தட்டுகின்ற பொழுது என்னாகுமா, அந்த கெட்ட அணுக்கள் எல்லாம் அழிந்து புது ரத்தமாக நம்முடைய உடம்புல புத்துணர்ச்சி பெறும். அந்த ரத்தமாக கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் ரீசர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த ரத்தமாக கூடியது சுத்திகரிக்கப்பட்டு புதிய ரத்தமாக ஓடுவதற்கு இந்த கைத்தட்டுதல் என்பது ஒரு முறையாக நம்முடைய தமிழன் கண்டுபிடிச்சு வச்சான். அதனாலதான் பாருங்க, இந்த ரெண்டு கையும் இப்படி ஓங்கி தட்டணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு மனிதனாக கூடியவனுக்கு எந்த நோய் வந்தாலும் முதலிலே மருத்துவர் சொல்லக்கூடியது என்ன, போய் ரத்த பரிசோதனை பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ரத்தமாக கூடியதுல அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடாது, அதிகப்படியான குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது. தட்பவெப்பநிலை சீராக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அறிகுறி என்பதனாலதான் மனிதனை போய் வருஷத்துக்கு ஒரு முறை போய் ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு வேணா பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு வசதி வாய்ப்பு வேணும், அதுக்கு தகுந்தாற்போல நமக்கான ரத்தம் கிடைக்கணும். அதனாலதான் மனிதன் என்ன பண்ணா, ஆண்டுக்கு ஒரு முறையாவது இல்ல 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது இப்படி விழா கோல காலங்களில் என்ன பண்ணணும், கும்மியை கொட்ட சொல்லி விடிய விடிய கை ரெண்டையும் தட்டணும் அப்படின்னா நம்முடைய ரத்தமாக கூடியது புது ரத்தமாக மாறுவதற்கு ஒரு அற்புதமான வழியை கண்டுபிடிச்சு கொடுத்தா நம்முடைய முன்னோர்கள். இங்க வார நான் கத்திக்கிட்டு கிடைக்க ஆத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. 100 நாள் வேலைக்கு போனாலும் பேசுறீங்க, சினிமா தேட்டருக்கு போனாலும் பேசுறீங்க, ஜவுளி கடைக்கு போனாலும் பேசுறீங்க, நாடகத்துக்கு வந்தாலும் பேசுறீங்க. இப்ப நான் என்னதான் பேசுறது இல்லையா? காசை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அப்ப நான் என்ன பேச நீங்க கேட்கணுமா இல்லையா? கேளுங்க. அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய என்னன்னா, கையை தட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப 2 கையை ஓங்கி தட்டுங்க. நீ உள்ள போமான்னு சொல்லிக்கிட்டு இப்படி 2 கையை தட்டுங்க, நீங்க சுறுசுறுப்பாயிருவீங்க. அழகாக ஆகிவிடும் உங்களுடைய முகங்கள் எல்லாம், புத்துணர்ச்சியாக மாறிவிடும் உங்களுடைய முகம் எல்லாம். அதனாலதான் பாருங்க, சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இந்த 2 கையும் போய் தட்டுவாங்க. தட்டுவோமா? தட்டக்கூடாது. சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இந்த 2 கையும் முதல்ல தட்டவே கூடாது. சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கையை தட்டணும் அப்படின்னா அவருடைய தவத்தை நாம் கலைப்பதற்கு சமமாகிவிடும். ஆன்மீக ரீதியாக அது பாவத்திற்குரிய செயலாகிவிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இப்படி 2 கையும் இப்படி உரசணுமே தவிர 2 கையும் போய் தட்டக்கூடாது. இதில் நம்ம ஆளுக வேற அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, செவுட்டு சாமியாருன்னு. அவருக்கு காது கேட்காது, அதனால கையை தட்டி கணக்கை ஒப்படைச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு நல்லாவே காது கேட்கும். அவர் தவகோலத்தில் இருக்கக்கூடியவர். ஏன் போய் 2 கையும் உரசுகிறோம் என்று சொன்னால், சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம்னா எதை சொல்லி வச்சாங்க? ஒரு திருநீரை எடுத்துக்கிட்டு போனா சிவன் வந்து நம்மளுடைய குல நாசம் பண்ணிடுவாரா? கிடையாது. இப்படி செய்வாரா? சிவமனாகக்கூடியவர் வணங்கக்கூடிய தெய்வம் எங்கேயாவது நம்முடைய குலத்தை நாசமாக்குமா? கிடையாது. சிவன் சொத்து குலநாசம்னு எதை சொல்லி வச்சாங்க? சிவனுடைய பக்தர்களை எவர் ஒருவர் நிந்திக்கிறார்களோ, சிவனுடைய பக்தர்களுக்கு எவர் ஒருவர் அநீதி விளைவிக்கிறார்களோ, சிவனுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் துன்பத்தை கொடுக்கின்றார்களோ அவருடைய குடும்பம் குலநாசம். ஏன்னா சிவனுக்கு சொத்து யாரு? பக்தர்கள் தான் அவருடைய சொத்தாக கூடியது. அப்ப சிவன் சொத்தாக கூடிய பக்தர்களை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவருடைய குலம் நாசமாகும் என்பதைத்தான் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி வச்சாங்க. அப்போ ஒரு திருநீரை எடுத்துக்கிட்டு போனாலோ இல்லை அங்கிருந்து எதையாவது எடுத்துக்கிட்டு போனாலோ நிச்சயமாக சிவபெருமான் நம் மீது கோபம் கொண்டு நம்முடைய குலத்தை நாசம் செய்ய மாட்டார். அப்ப சண்டிகேஸ்வரன் இந்த 2 கரத்தையும் எப்படி உரசணும் அப்படின்னா, கோவிலுக்குள்ள பிரகாரத்தை சுற்றி வருகின்ற பொழுது நம்முடைய உடலாக கூடியது மிக குளிர்ச்சிகரமாகிவிடும். சாதாரணமாகவே கோயிலுக்குள்ள போனோம்னா என்ன ஆகும்? குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்கின்ற வேளையில இந்த 2 கரங்களை உரசுகின்ற பொழுது வெப்பமாக கூடியது நம்முடைய அந்த தட்பவெப்பநிலை சீராக அமைக்கும் என்பதனாலதான் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இப்படி 2 கையும் உரசிட்டு, அதே சமயம் சிவனிடத்துல நான் எதையும் எடுத்துக்கிட்டு போகல அப்படிங்கிற ஒரு விதமான அந்த கணக்கை ஒப்படைத்து போவதற்காகவும் இந்த கையை இப்படி உரச சொன்னாங்க. ஆனா நீங்க நம்ம இருக்கிற ஆளுகளை என்ன பண்றாங்க? கையில எதையோ ஒன்று கொட்டி
அதை தேய்ன்னு அப்படி தேய்ச்சி அந்த உதட ஒரு 1.5 முழத்துக்கு இழுத்து அதுக்குள்ளே ஒன்று திணிச்சு எதுக்கெல்லாம் கையை தடவ சொன்னாங்களோ அதெல்லாம் தடவாமல் தேவையில்லாததுக்கெல்லாம் கையை உரசி தேவையில்லாத வேலைகளெல்லாம் மனிதனாகக்கூடிய நினைவுக்கு செய்ய ஆரம்பித்தானோ அன்னைக்கு நமக்கெல்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கையை தட்டுங்க, உற்சாகமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிவித்து கொண்டு இந்த இடத்துல ஒரே ஒரு முறை என்னுடைய காதலை சொல்லிவிட்டு சொல்லிடவா? பூவை எடுத்து போ, பூ தரல. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிட்டே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிட்டே எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிட்டே நன்றி கைத்தட்டி அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி போதும் கூட. ஏன்னா இன்னைக்கு கதாநாயகனை வேகமா விட்டுறணும் இல்லையா, அதனால வர வேண்டியவர்களாம் வரணும் அப்படிங்கறதுனால காலதாம காரியத்துக்கேடு. தோழிகள் எல்லாம் வருவார்கள். இந்த நந்தவனத்தில் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் தனியாக இருந்தால் நன்றாக இருக்காது, என்னுடன் தோழிமார்கள் எல்லாம் வர வேண்டும். அதில் இன்னைக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நாங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்தது 2 பெண்கள். ஆமா, இதுல ஆப்பிரிக்கானா இவ வந்து இருட்டுல தெரிய மாட்டா, பகல்ல தான் தெரியவா. ஆமா, அப்ப ஆன சிவப்போ அவ்வளவு அழகா இருப்பா. அதனால பகல்ல தெரியாதவள் இருட்டில் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அழகி, ஆப்பிரிக்கா அழகி. ஆமா, ஆப்பிள் அழகியா? ஆப்பிரிக்கா அழகி. என்னது ஆப்பிள் அழகியா? ஆப்பிள் அழகி இல்ல, ஆப்பிள் அழுகி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நான் சொல்றது ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டம் இருக்கு தெரியுமா, அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்கும். அதனால அவளை அழைச்சிட்டு வந்துருமா? எவ்வளவு தோட்டம் வெயிலுக்கு வாடி போச்சான். அப்புறம் ஒரு அப்புறம் பாடும் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, புள்ளி வரும் வெள்ளலையே நீ ஓய்த்தூது சொல்ல மாட்டாயோ. ஒட்டுநிலையே இருக்க
எலுமிச்சம் முடியாக இறந்தவள கைப்பிடித்து இரவெல்லாம் கல்வெளிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசு ஆடவிட்டு மச்சானே ஓடம்பிட்டு போனானே ஓடம்பிட்டு போனானே ஓடம்பிட்டு போனானே ஊரங்க தூங்கிலே ஆவுள் மூச்சு வாங்கிலே ஒசையிடு போனானே நீ ஓடி போ சொல்லுவிட ஒரு விளக்கு ஏற்றி வச்ச கைகளிலே என் மனசு நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்கு ஊரங்க தூங்கையிலே ஆவு மூச்சு வாங்கையிலே பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்பாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ ஓய்தோடு சொல்ல மாட்டாய் நன்றி நன்றி வணக்கம் ஹலோ